சனி வலுவாக இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது சனி ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் கர்ம தோஷம் ஆயிடுது. கர்ம தோஷத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போது காமராஜரை கர்ம வீரர் அப்படின்னு சொல்கிறோம். அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல. இப்போது காமராஜர் தமிழகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் அவரோட சிலைகள் இருக்குது இல்லையா. கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கர்ம வீரர் காமராஜர்னு சொல்கிறோம் இல்லையா. அவருக்குன்னு குடும்பம் இருந்ததா, மனைவி மக்கள் இருந்தாங்களா? அவர் இறக்கும்போது அவரோட வங்கியில் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ ஒரு 100 லட்சம் தான் பணம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் கலாம் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவராகிறாரு. அப்போ அப்துல் கலாம் இறந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எத்தனை மக்கள் கண்ணீர் வெடித்தாங்க. அவர் முன்பின் அறிமுகம்லாம் பழக்கம் இல்லாதவர். ஏன்னா அவர் அந்த மாதிரி இதயத்தில் புகுந்துட்டார்ல. அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரா? பண்ணிக்கல. அவருக்குன்னு ஒரு குடும்பம் உண்டா? இல்லை. அப்போது தனக்குன்னு வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் தான் உண்மையான சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள்.